சோலார் ஃபீல்ட்ல ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படின்னா இதுதாங்க ஃபாஸ்ராக் லாக் ஃபிக்ஸ் கெமிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன கெமிக்கல் அப்படின்னா நம்ம சோலார் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம தரையில மவுண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற கெமிக்கல் தான் ஃபாஸ்ராக் கெமிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதாங்க நம்ம ஸ்ட்ரக்சர்ல இன்ஸ்டால் பண்ண போற அந்த ஆங்கர் ஃபாஸ்னர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச்சு ஓகேங்களா, 10 mm போல்ட் நமக்கு போட போறோம். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 2-2.5 இன்ச் தான் நம்ம வந்து தரையில இறக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கரெக்டா லெக் எல்லாத்தையும் நிப்பாட்டி நம்ம ட்ரில் பண்ண போறோம். அருண் பண்ணுங்க. ஸோ 2 இல்லை 2.5 இன்ச் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ டியூப் எங்கப்போ. ஸோ நம்ம போட்ட ஹோல்ஸ்ல இருக்கிற ட்ரை பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாவே நீட்டா கிளீன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு ப்ரஷும் இந்த மாதிரி ஒரு டியூபும் தேவைப்படும். ஸோ அதை வச்சு நீட்டா கிளீன் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபுல் டஸ்டையும் வந்து நம்ம நீட்டா கிளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த போல்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த போல்டை நான் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீயா உள்ள போகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் தான் எனக்கு உள்ள போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கு. ஸோ இந்த கேப் எதுக்காக இருக்கு அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ற அந்த கெமிக்கல் வந்து சைட்ல ஃபுல்லா வந்து அப்ளை ஆகி நல்லா கிரிப்பா பிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயா வச்சுக்கிட்டோம். ஸோ அடுத்து நம்ம கெமிக்கல் இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ கெமிக்கல் எப்படி மிக்ஸ் பண்றோம்ன்றத பார்ப்போம். அடுத்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த கெமிக்கலையும் இதுதாங்க அந்த கெமிக்கல். ஓகேங்களா? ஸோ இந்த கெமிக்கல் வந்து தேவையான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு லிக்யூடா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அந்த உள்ள ஹோல்ஸ் போடும்போது இருக்கிற கேப் எல்லாத்தையும் லிக்யூடா இருந்தா மட்டும்தான் போயிட்டு ஃபில் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு லிக்யூடா வச்சுக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஊத்திட்டு இந்த ஆங்கர் போல்ட்டை வந்து 1 இன்ச்சு நான் கேப் வச்சுக்கிட்டு த்ரெட் மாதிரி நான் ரொட்டேட் பண்ணி தான் இறக்கணும். ஓகேங்களா? அப்போதான் நமக்கு வந்து உள்ள ஏர்லாக் இல்லாம கரெக்டா உள்ள இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா போல்ட்டையுமே கம்பல்சரி ரொட்டேட் பண்ணி தான் இறக்கணும். ஏர்லாக் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம கண்டிப்பா பிரச்சனை வந்துடும். ஸோ இது மாதிரி எல்லா லெக்குக்கும் நம்ம நீட்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ட்ரை ஆக விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் லெக்கு ஸ்ட்ரக்சர் எதுவுமே நம்ம வந்து ஷேக் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுறணும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து இதை ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? A few minutes later. ஸோ 30 மினிட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண அந்த ஆங்கர் ஃபாஸ்னரோடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, முன்னாடி வந்து இந்த ஆங்கர் போல்ட்டை நான் அப்படி கையால் ஷேக் பண்ணும்போது ஷேக் இருந்தது. இப்போ சுத்தமாக ஷேக்கே கிடையாது. ஸோ நான் ஹேண்ட் டைட் வச்சுட்டு ஸ்பேனர் டைட்டும் நான் வைக்க போறேன். ஸோ தேவையான அளவுக்கு ஸ்பேனர் டைட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கம்பல்சரி சிவில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சிவில் தான் நம்ம ஸ்ட்ரக்சருக்கு அஸ்திவாரமே. ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. இது வந்து அடிஷனல் சப்போர்ட், அவ்வளோதான். ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ இப்படி தாங்க நம்ம வந்து சோலார் ஸ்ட்ரக்சரை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் எக்காரணம் கொண்டு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இந்த லிக்யூட் இல்லாமல் நம்ம ஆங்கர் போல்ட் போடவே கூடாது. ஓகேங்களா? அதுவும் கம்பல்சரி இந்த நம்ம தரையில ஆங்கர் போல்ட் பண்றோம், தரையில நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ளோர்ல உட்கார போகுது அப்படின்னா
வித்தவுட் இந்த கெமிக்கல் நம்ம வந்து ஆங்கர் அலோவ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த கெமிக்கல் நம்ம வந்து வாங்கும் போது இதுல இருக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 500 கிராம் வந்து அந்த பவுடரும் 500 220 கிராம் வந்து இந்த லிக்யூடும் இருக்கும். ஓகேங்களா? இதை தேவையான ரேஷியோல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த ப்ராசஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்க வீட்டுக்கும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்ங்க.